சின்ன வயதில் என்ன வகையான கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க சார் பொருளாதார அடிப்படையில்? நான் இதே ஆஃபீஸ் போட்டிருக்கேன், இன்னைக்கு இதே ஆஃபீஸ் பாயாக இருந்தேன், 10 பேருக்கு டீ வாங்கி கொடுப்பேன், ஆஃபீஸில் எல்லா வேலையும் பார்ப்பேன். சொல்லக்கூடாது, எல்லாம் கக்கூஸ் வரைக்கும் கழுவி அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு மெட்ராஸில் சும்மா ஏழைன்னு ஒரு அடையாளம் எதுக்கு வச்சுருக்கோம்? எல்லாரும் நம்மளும் ஒன்று அப்படின்னா என்ன இருக்கும்? சாதாரண ஒரு மனிதன் ஒரு பாலத்துக்கு கீழே கூட ஒரு ட்ரெண்டர் போட்டு படுத்திருக்காங்கள, அவங்களுக்கும் நானும் அதுவும் ஒன்று தான் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நான் இன்னைக்கு யாரோடைய பிரிவினை கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். நான் எந்த டீமுக்கும் யாரோ கூடயும் நான் அட்டாச்லாம் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி தான் நான் நினைப்பேன். நான் இப்போ கூட பார்த்தேன், உங்கள் சமூகத்தை தாண்டி ஒரு 4 சமூக மக்கள் வந்திருந்தாங்க ஒரு பொது கோயில்னாங்க. உடனே நீங்கள் என்ன வேணும், ஜல்லி வேணுமா, மண் வேணுமா, ரொம்ப ஆர்வமாக உங்களோட அது கனெக்ட் ஆனீங்க. நீங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னூட்டி தான் பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப நாள் வருஷ கணக்கில் பார்த்துட்டு இருக்கேன் எல்லா சமுதாயத்தையும். அதனால எனக்கு நீங்கள் என்கிட்ட கேட்குறதோட வெளியில் நீங்கள் ப்ரெஸ் ஒரு யூடியூப் ப்ரெஸ் தான், நீங்கள் வெளியில் விசாரிச்சு பாருங்கள். நான் எந்த ஒரு டிவிலையும் யாருக்கும் இது வரைக்கும் பேட்டி கொடுத்தது கிடையாது. நான் தன்னைத்தானே பெருமையாக பேசணும் அப்படின்லாம் எனக்கு அந்த இதுவும் கிடையாது. முதல் டைம் நம்ம இதில் சேனலில் கொடுக்குறோம், அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் சேனலை நான் வரவேற்கிறேன். பட் என்னுடைய விளம்பரத்தை கொண்டு போகிறத விட வெளியில் என்னுடைய அன்பை கொண்டு போங்க.